இந்த மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு தேவையான வத்தல்லாம் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கலாங்க. அரிசி ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சது கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. கிரைண்டரில் வரமிளகா நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. அடுத்து அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாங்க. கூழ் காய்ச்சுற அளவுக்கு தண்ணி வச்சு அரைச்சி வச்ச மாவை தண்ணி கொதி வந்ததை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது தண்ணி கணக்கு இல்லைங்க. வந்ததுமே நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசி மாவை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா முறுக்கச்சில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியாக இருந்ததுன்னா கரண்டியில் எடுத்து ஊற்றி நல்லா முறுக்கச்சில் புழிஞ்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். கரண்டியில் எடுத்து ஊற்றி காய வச்சாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள். தண்ணியில் தொட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் வரணுங்க. அடுத்து பாருங்கள் நல்லா வேட்டியில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சாச்சுங்க. நான் கையிலையும் எடுத்து வச்சு தாங்க போட்டேன். முறுக்கச்சில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டேங்க. இது 2-3 நாளைக்கு காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம்.